வணக்கம் உறவுகளே! கதைகள் இளவரசியிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ். எல்லார் வாழ்க்கையிலயும் அமைதியும், நிம்மதியும் கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுவரைக்கும் நம்ம கதையோட பார்ட் 13 வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ பார்ட் 14 பார்க்கலாமா? எந்த ஒரு கதையும் தொடர்ந்து போட்டால் தான் கேட்க முடியும், கேட்க பிடிக்கும். பட் என்ன பண்ணுறது, எனக்கு டைம் இல்லை, அதனால போட முடியல. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக சீக்கிரமாக கதையை சொல்லி முடிக்க பார்க்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே சரி, நம்ம ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கவே முடியாது. நம்ம எவ்வளோதான் சொல்ல முயற்சி பண்ணாலும் நம்ம பக்க நியாயத்தை நிறைய இடத்துல கேட்க மாட்டாங்க. அதை ரிஜெக்ட் பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் உண்மை, என்ன நடந்துச்சுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இதுதான் நீ இப்படிதான் அவங்களே ஒரு டிசைட் பண்ணி அதுக்கு அவங்க அதே மாதிரி ஒரு சொல்யூஷன் அவங்களே கிரியேட் பண்ணி அதை நமக்குள்ள திணிப்பாங்க. இந்த மாதிரி உறவுகள் நிறையவே நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃப்ரீயா ஒரு சின்ன ஒரு விடுதலை கிடைக்கும்னு பார்த்தா கண்டிப்பா அது எப்பவுமே நம்ம யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா உறவுகளும் ஏதாச்சும் ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையில இப்படி இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம டாலரேட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே மக்களே, வாங்க கதைக்குள்ள போகலாமா? இது வரைக்கும் ஜானோட பாட்டை பார்த்தோம். அடுத்து சந்துரு, அவர் என்ன பண்றாரு, அவர் தன்னோட மனைவியை பத்தி அவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ நம்மளுக்கு சொல்ல தயாரா இருக்காரு. நம்ம கேட்கலாமா? வாங்க. சந்துரு ஃப்ளைட்ல ஏறி உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு வேகமா அவர் பக்கத்துல உட்காராரு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு. இவரும் சரி தள்ளிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அந்த பொண்ணு சீனியர்னு சொல்லி, சீனியர் நீங்களா உங்களை நான் எத்தனை வருஷமா கான்டாக்ட் பண்ண நினைக்கிறேன் தெரியுமா? கிட்டத்தட்ட 6 வருஷமா உங்களை தொடர்ந்து தேடிட்டு இருக்கேன். உங்களை எத்தனை ஃபோன் கால், உங்களுக்கு எவ்வளோ மெசேஜ் பண்றது தெரியுமா? நீங்க ஏன் ஒண்ணுக்குமே பதில் சொல்லலை? ஏன் உங்க போனை பாருங்க, இன்ஸ்டா பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ மெசேஜ் பண்ணியிருப்பேன் தெரியுமா? நீங்க எதையுமே நீங்க பார்க்கல. உங்க ஆஃபீஸ் கால் பண்ண, உங்க பிஏ கால் பண்ண, யாருக்கிட்டே ஒருத்தவங்க கூட எனக்கு உங்களை மீட் பண்ண எனக்கு அலோ பண்ணவே இல்லை. உங்களை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு அவ பாட்டு பொறிய பேசிட்டே இருந்தா. அதுக்கு சந்திர, நந்தினி ரிலாக்ஸ் ஃபர்ஸ்ட், மூச்சு வாங்கும் போதுல ஏன் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்டார். சார், என்ன சார், வர்தினி இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் கேட்டதுலேருந்து நான் இன்ன வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன், உங்களுக்காக மெசேஜ் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னை இது பண்ணவே இல்லை. ஏன், என்ன விஷயம்? அவர் இறந்ததை பற்றி கேட்கவா? அவர் ஒன்றும் இறக்கலை. ஆமாம் சார், அவங்க இறக்கலைன்னு சொல்ல தான், அவங்கள நான் உயிரோட பார்த்தேன்னு சொல்லத்தான் உங்களுக்காக நான் கால் பண்ணேன். என்ன சொல்கிறேன்? ஆமாம், நீங்கள் இறந்துட்டு தான் நியூஸ் வந்தேன். ஒரு மாதத்தில் நான் அவங்கள ஜெர்மனியில் தான் பார்த்தேன். நான் ஜான் கூட அவரை பார்த்தேன். நான் உங்களை பார்த்ததுலேருந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி எவ்வளோ வழிகளும் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணவே இல்லை சார். இக்னோர் தான் பண்ணீங்க. ஒரு தடவை நான் நிறைய தடவை நேராக கூட பார்த்தேன். ஆனால் நீங்கள் இக்னோர் பண்ணியிருக்கீங்க. அதை கேட்ட உடனே சந்துருவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன சொல்ற? நிஜமாவே அவளை நேரில் பாத்தியா அத்தனை தடவை கேட்டார். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக கேட்டார். ஆமாம் சீனியர், அவங்கள நான் பார்த்தேன். அவங்க கையில் 2 குழந்தைங்க இருந்துச்சு. அவங்க 2 குழந்தைங்க கூட நான் அவங்கள பார்த்தேன். ஆஃப்டர் 1 வருஷத்துக்கு அப்புறம் 2 குழந்தைங்களோட அவங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இன்னமும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ அந்த குழந்தைங்க 2 பேரும் நல்லா வளர்ந்துட்டாங்க. அவங்க ஜானோட பாதுகாப்பில் தான் இருக்காங்க. அங்கே மிகப்பெரிய கம்பெனியில் சிஇஓவாக தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இவ கொடுக்குறா. இதை கேட்டோன்னே சந்துருக்கு அவ்வளோ சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் வர்த்தினியோட எல்லா ஃபோட்டோஸும், அவங்க குழந்தைங்களோட ஃபோட்டோஸும் எல்லாமே இவ எடுத்து ஒரு ரெக்கார்டாகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கா. அதை பார்த்த உடனே இவருக்கு அவ்வளோ சந்தோஷம். சார், இந்த ஃபோட்டோலாம் நான் உங்களுக்கு எத்தனை தடவை அனுப்பியிருக்கேன் தெரியுமா? நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன் சீனியர் எப்படி இருக்கீங்க? நந்தினி, என்ன சொல்கிற? என்னால் நம்பவே முடியல. எனக்கு நான் பாரு, என் கைக்கு எட்டுற தூரத்தில் கடவுள் அத்தனை தடவை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இப்போதைக்கு அவள் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சே
அதுவே போதும். இத்தனை வருஷமா அவ இறந்துட்டான்னு என் வாழ்க்கையே இல்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப அவ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அளவு கடந்த சந்தோஷம். எனக்கு இதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் இந்த உலகத்துல. அவ ஒருத்தி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சந்துரு சொன்னாரு. அதுக்கு நந்தினி சொல்றாங்க, சார் அவங்க உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. பயங்கரமான கோவம். அந்த கோவத்தை எப்படி சமாளிக்க போறோம்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா நீங்கள மீட் பண்ணா அவங்க பயங்கரம் உங்களை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உங்களை எந்த நிலைமைக்கு வேணாலும் ஆளாக்குவாங்க. அவங்களோட கோவம் என்னன்னு உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு. ஆமா, எனக்கு தெரியும் அவளை எப்படிப்பட்டவன். எனக்கு ஒண்ணுன்னா அவ துடிச்சிருவான்னு தெரியும். என் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கான்னு தெரியும். அந்த 2 குழந்தைங்க என்னோடதுதான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவ சந்திர சொன்னாரு. அதுக்கு வர்த்தினி, சார் என்ன சீனரி, என்ன ஏன் இப்படி இருக்கீங்க? அங்க பாருங்க தாடி, நீங்க எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ரேசர். நீங்க உங்களுக்காக எவ்வளவு பொண்ணுங்க சுத்திட்டு இருந்தாங்க. அதுல நானும் ஒரு ஆளுதான். இன்னும் கூட நான் அவங்க மேல பயங்கர க்ரஷ்ஷா தான் இருக்கேன். இப்ப கூட வர்தினி உங்களை வேண்டான்னு சொல்லட்டும், அடுத்து நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன் நீ இன்னும் விடவே இல்லையா? உனக்கு ஒருத்தர் சரியான பார்ட்னர் கிடைக்கலையா என்ன? இல்ல சார், எனக்கு நிறைய மாடலிங்ல நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். எனக்கு டைமே இல்லை சார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் விளையாட்டா பேச சந்துருவை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா சந்துரு மனசுல அவ்வளோ சந்தோஷம். வர்தினி கிடைச்சிட்டா, அவ உயிரோட இருக்கா, அவளுக்கு 2 குழந்தைங்கன்னு அவள் இருக்கு. இதெல்லாம் கேட்க அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த குழந்தைங்களை பார்த்து அவன் அவ்வளோ முத்தம் கொடுத்தான். என் குழந்தைங்க உயிரோட இருக்கு அப்படின்னு. சீனியர், அப்படி என்னதான் சீனியர் நடந்துச்சு? ரதிவர்த்தினி உங்க மேல இவ்வளோ கோவமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் அன்னைக்கு யதார்த்தமா ஒரு மீட் பண்ணி நான் உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணும்போது அவங்க என்னை பார்த்தாவே கோவப்பட்டாங்க. சீனியர்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கே அவங்க அவ்வளோ கோவப்பட்டாங்க. இனிமே என் வாழ்க்கையில நான் உன்னை சந்திக்க கூடாது, என் கண்ணு முன்னாடி வராத அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சு எதுக்கு அவங்க உங்க மேல அவ்வளோ கோவமா இருக்காங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இந்தியா அவ்வளவா வரல. 3-4 தடவை தான் வந்தேன். உங்களை மீட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. ஸோ நான் திரும்ப எனக்கு ஒர்க் அதிகமா இருந்தாலும் எனக்கு பிஸி ஷெட்யூல்ல என்னால எதுவும் பண்ண முடியல. ஆனா நான் உங்களை கான்டாக்ட் பண்ண நிறைய ட்ரை பண்ணேன். என் ஆளுங்களை விட்டு உங்களை பேச முயற்சி பண்ணேன். ஆனா எதுக்குமே நீங்க அந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியில வரல. ஏன்னா இதை நான் எப்படி சொல்றது? வீட்டுல வந்து சொல்ல முடியுமா? எதுவும் எனக்கு தெரியல அப்படின்னா. அதுக்கு சந்துரு நந்தினி கையை பிடிச்சிக்கிட்டு, நந்தினி நிஜமாவே நீ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கா இவ்வளோ பண்ணியிருக்க, எவ்வளோ விஷயம் நீ பண்ணியிருக்க. நான் அதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் என்ன சொல்றது? உனக்கு என்ன வேணாலும் நான் கண்டிப்பா நான் திரும்ப செய்வேன். எனக்காக இவ்வளோ விஷயம் நீ ட்ரை பண்ணது பெரிய விஷயம். இன்னைக்கு உன்னால எனக்கு எண்ணிலடங்கா சந்தோஷம். இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு எக்ஸ்போஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நந்தினி, அட விடுங்க சீனியர், அப்பனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் நீங்க பண்ணணும். என்ன? வர்தினி மட்டும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, உங்களை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நீங்க கண்டிப்பா என்னதான் மேரேஜ் பண்ணிக்கணும். ஓகேயா? அட விளையாடாதம்மா, பொண்ணு பண்ணியே நான் என்ன பண்ண முடியல. நீ வேற. அவ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லவே இல்லை. அவ இருந்தாலும் இல்லைனாலும் அவ இருக்கான்னு தெரிஞ்சிச்சு, அவ கால்லயே விழுந்து நான் எப்படியாச்சும் ஓகே பண்ணிடுவேன். நீ கவலையே படாத. வாய்ப்பே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாரு. ஏன் சார் இப்படி? இல்ல, உனக்கு நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நந்தினி கேக்குறாங்க, ஓகே சார், ஃபன் பண்ணதெல்லாம் போதும், இப்ப சீரியஸா என்ன நடந்துச்சு? ஏன் வர்தினி உங்க மேல இவ்வளோ கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு சந்திர சொன்னாரு, எல்லாமே என்னோட ரேஸ் தான் காரணம், என்னோட வேகம் தான் காரணம். அவளை பத்தி என்ன சொல்றது? எனக்கு நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கூட படிச்ச ஒரு பொண்ணை சும்மா இருக்க முடியாம வம்பிழுத்துட்டு அந்த பொண்ணு என்னடா அவங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துருச்சு. அப்ப அவங்க வந்து என்ன அடிக்க வரும்போது என்ன தள்ளி விட்டு இவா போய் அவளை அடிச்சா பாருங்க. அப்பா, அப்பவே பாக்ஸிங் போனவ தான், அப்பவே அடிச்சா.
எனக்கு அப்பவே தோணுச்சு. அவளை ஏன் பிடிச்சிச்சு, எதுக்கு பிடிச்சிச்சு, எப்பயிலேருந்து பிடிச்சிச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு கோ ஒரு புள்ளியில ஒரு ஒரு கோலத்துல எந்த புள்ளியில ஆரம்பிச்சோன்னு தெரியாது. அதே மாதிரி தான். அவள எந்த இடத்துல இருந்து எனக்கு பிடிச்சிச்சுன்னே தெரியல. எனக்கு அவ்ளோ பிடிச்சிச்சு. அது அதப்ப எனக்கு லவ் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு அது ஒண்ணும் அவ எப்பவுமே என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ செய்ற ஒவ்வொரு விஷயம் அவ என்னை மதிக்கவே மாட்டா. என்னை ஒரு நாள் மதிச்சதே கிடையாது. என்னை சுத்தி அத்தனை பொண்ணுங்க இருப்பாங்க. உனக்கு தெரியாதா? என்னை சுத்தி எவ்வளோ பொண்ணுங்க, எனக்கு எவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங், அவ்வளோ பேரு. சந்துருன்னா அவ்வளோ பேருக்கு பிடிக்கும். ஆனா அவளுக்கு என்னை பார்த்தா ச்சீ அப்படிங்கிற ஒரு நாய் மாதிரி தான் பார்ப்பான்னு. அந்த ஆட்டிடியூடே எனக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கல. நான் அதிக மார்க் எடுத்தேங்கிறதுக்காண்டி என்னை எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனா அவ வந்து, ஓ நீ உன்னை விட நான் 1 மார்க்காச்சும் அதிகமா எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அதே மாதிரி அவளும் எடுத்தா. என்னை விட 15 மார்க் டிஃபரன்ஸ்ல எடுத்தா. அவ்வளோ பெரிய போட்டிக்காரி. துணிவு, அவ்வளோ துணிவு. அவளை ரசிச்சுட்டே இருக்கலாம். அவளை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ ஜான் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தா. அது எனக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமாவும் ரொம்ப பொசசிவாவும் இருந்துச்சு. அவ என்கிட்ட பேசவே மாட்டா. பேசினா ஒரு மரியாதையே இல்லாம என்ன அவங்க அண்ணனை விட அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டுங்கிறனால தான் எனக்கு கொஞ்சமாச்சும் மதிச்சா. இல்லைன்னா அவ்வளோ கேவலமா பாப்பான்னு. எங்க அப்பாவை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பாவுக்கு என்னை விட அவளை ரொம்ப பிடிக்கும். நான் அவங்க அப்பா செல்லம், இவ எங்க அப்பா செல்லம். அந்த மாதிரி இருந்தது. ஒரு நாள் ஜான் கண்டிப்பா வர்தினிக்கு ப்ரொபோஸ் பண்ண போறாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவ பர்த்டே அப்போ. அதனால நான் எங்க அப்பா கிட்ட அடம் பிடிச்சி அழுது எங்க அம்மாவை விட்டு சொல்ல சொன்னேன். அம்மா நீ எப்படியாச்சும் ஓகே சொல்லு. எங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. டேய் அவ என் பொண்ணுடா, அவ வாழ்க்கையை நல்லா இருக்கணும், உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ வாழ்க்கையை நான் வீணாக்க விரும்ப அப்படின்னு சொல்லி எங்க அப்பா எனக்கு முடியவே முடியாதுன்ட்டு. அப்புறம் காலில் விழுந்து கெஞ்சி, அப்பா நான் நல்லா பார்த்துப்பாப்பா, அவ என்னை நல்லா பார்த்துப்பாப்பா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கக்கூடாதுன்னா அப்படிலாம் கதறி கதறி எப்படியோ எங்க அப்பாட்ட ஓகே பண்ண வச்சு எங்க அப்பா கேட்டார். எங்க அம்மா பாவம் நம்ம பிள்ளை தாங்க, அவன் ஆசைப்படுற யார் உங்க ஃப்ரெண்டோட பையன் தானே, ஃப்ரெண்டோட பொண்ணை தானே, நம்ம பேசுவோம், நம்ம கேட்ட அண்ணன் இல்லைன்னு சொல்லுவோம். அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அதனாலதான் சொல்றேன். இவனுக்கும் வர்தினிக்கும் ஒத்தே வராது. இவன் கேரக்டருக்கும் அவன் கேரக்டருக்கும் ஒத்தே வராது. அவ பயங்கரமான அவளுக்கும் வந்து என் புள்ள வாழ்க்கை கெட்டு போய் என் வர்தினி சந்தோஷமாவே இருக்க மாட்டா. அவளை கல்யாணம் பண்ண. அதனால எனக்கு வேற ஏதாச்சும் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. இவனுக்கு பிடிச்ச பிள்ளை வேற ஒரு பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பணக்காரையோ ஏழையோ எதை பத்தி நான் கேட்க, யாரை வேணா கல்யாணம், தயவுசெய்து வர்தினியை விட்டு விட்டுரு அப்படின்னு சொன்னாரு. இல்லப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சி அப்புறம் எங்க அப்பா ஒரு வழியா அரை மனசா தான் கேட்டாரு. ஏன்னா அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணா வர்தினி சந்தோஷமா இருக்க மாட்டாருன்னு அவர் நம்பினாரு. அதுக்கப்புறம் அது ஜான் விரும்புறாரு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண அவர் ரிங் வச்சிருந்தாருன்னு எனக்கு தெரியும். அதனால அது எப்படியாச்சும் அதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும்னு நினைச்சு நான் சொன்னேன். ஆனா சொல்லிட்டேன். எங்க அப்பாவும் பேசிட்டாரு. அப்பதான் எனக்கு ஒரு நிம்மதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் கீழே ஒரே அறைதான். பயங்கரமான அவள்கிட்ட அழைவாங்க அந்த நாளே இல்லை நான். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காக ஜெர்மனி வந்தா. ஜான் மிலிட்ரி போயிட்டாரு. அவ இங்க இருந்தானா அவளை பாதுகாக்கிறது என்னோட வேலைன்னு சொல்லி நான் அவ கூடயே இருந்தேன். கல்யாணம் நீ எத்தனை தடவை அடிபட்டாலும் திருந்த மாட்டல, அவ போகாத, அவ பின்னாடி போகாத, அவ உன்னை அடிப்பாட பரவாயில்ல, நான் அடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஆமா சீனியர், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நீ எவ்வளோ பெரிய கார் ரேசர், இன்டர்நேஷ்னல் சாம்பியன், நீங்க அவ்வளோ பொண்ணுங்க உங்களை சுற்றி இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களை பார்த்து சும்மா ஒரு லுக் பண்ணிட்டு அவள் பாட்டுட்டு போயிடுவா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை கூட நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது வந்து விட்டாங்க பாருங்க உங்களுக்கு ஒரு அறை. அதை நான் மறக்கவே மாட்டேன் சீனியர், அதை மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு பயங்கரமான ஒரு மலை நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த மலையில் நான் உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அழகாக அந்த ஹோட்டலை டெக்கரேட் பண்ணி அங்கே எல்லாமே டேபிளாக புக் பண்ணி உங்களை கூப்பிட்டுருந்தேன். அப்போ நீங்கள் வந்திருந்தீங்க. அப்போ அவங்க வர்தினியும் அவங்க ஃப்ரெண்டும் வந்தாங்க கூட. கல்யாணம்னாவும் வந்திருந்தாங்க இல்லையா? என்னால் இது நினச்சி இப்போவும் சிரிப்பாக இருக்குது.
நீங்க உங்களுக்கு தெரியாது. நீங்க ட்ரீட்ன்னு நெனச்சு தான் வர சொன்னேன். ஆனா, நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா, நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அந்த ரோஸ நான் உங்களுக்கு எடுத்து குடுத்து, நான் சொல்லும்போது வந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. வந்து பொலிர்ன்னு உங்களுக்கு ஒரு அறைய விட்டு, இதெல்லாம் வேறயா? பரவாயில்லையே! பொண்ணுங்க பின்னாடி சுத்துறேன்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். இப்ப ப்ரொபோஸ்லாம் வேறயா? நடத்து, நடத்து. இத விஷயத்த அப்படியே போயி எங்க அப்பாட்ட நீ சொல்ற. சொல்லி இந்த கல்யாணத்த நிறுத்துற. புரியுதா? தேவையில்லாம இனிமே என் லைஃப கெடுக்காத. அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என் பின்னாடி சுத்திட்டு ரொம்ப நல்லவன் மாரி நடிச்சுட்டு இருந்தேன். கை காலம் உடைச்சு போட்டுருவேன். அப்படின்னு சொன்னா. கல்யாணம். ஏன்டா இப்படி பண்ற? அவ உன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதே பெரிய விஷயம். இத நீ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தனா எப்புட்றா அவ ஒத்துக்குவா? டேய் இவ சொல்லுவான்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா. அவ சும்மா தான் ரோஸ் குடுத்தா நான் வாங்குனேன்டா. பொய் சொல்லாத. அவ தான் கேட்டால்ல. இல்ல ரோஸ் குடுத்தாளா நான் சும்மா வாங்கிட்டேன்டா. அதுக்காண்டி இவ இப்படி அறைவான்னு சொல்லி எனக்கு தெரியாது. அரைஞ்சாலும் பரவால்ல விட்டுட்டு போயிருவா போலயே! அப்படின்னு சொல்லிட்டு இவ வர்தினி வேகமா நடந்து போய் சந்துரு பின்னாடியே ஓடுனான். ம். வர்தினி, வர்தினி சாரி, சாரி, சாரி. அவ தெரியாது எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவான்னு. நான் சும்மா தான் அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த ரோஸ வாங்குனேன். நாளைக்கு அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு கல்யாணமா பண்ணிப்பியோ? எனக்கு தெரியாம இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவியோ? அப்படி ஏய் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா. உன்னைய தவிர நான் வேற யாரையும் நினைக்க மாட்டேம்மா. ஏம்மா இப்படி தப்பு தப்பா கணக்கு பண்ற? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னா சொல்ல வேண்டியது தானே. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. நான் ஃபைனல் இயர் முடிச்சிருவேன். நான் பாட்டு பிசினஸ் பார்க்க போயிடுவேன். இனிமே என் பின்னாடி வர்றதும், இந்த வீட்ல வந்து நல்லவன் மாரியே நடிக்கிறதும் இந்த மாரிலாம் வச்சுக்கோ. ஒழுங்கா நீ போய் சொல்லிரு. உனக்கும் எனக்கும் ஒத்து வராது. உனக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்ல வேண்டியது தானே. இப்ப எனக்கு மட்டுமா உன்ன பிடிக்குது? ஏதோ அப்பாங்கலாம் சொன்னாங்களே அப்டின்னனால தான். இனிமே இந்த மாரிலாம் என் பின்னாடி வந்த போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன். போலீஸ் எதுக்கு உன் கை கால உடைச்சு போட்டுருவேன்னு சொல்லிட்டு அவ பாட்டு போயிட்டா. கல்யாண் ஏன்டா இப்படி பண்ற? வர்தினி வர்தினி சொல்லிட்டு கல்யாணம் பின்னாடியே போயிட்டாரு. கல்யாணம் அப்புறம் போய் வர்தினி பேசி சமாளிச்சு ரொம்ப கஷ்டம். ஏன்னா கல்யாணுக்கு சந்துரு மேல அதிக பாசம். அப்புறம் சந்துரு சமாதானம் ஒரு மாசம் பின்னாடியே அவ பின்னாடியே சுத்தி சுத்தி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி அவளுக்கு பிடிச்ச மாதிரி கோமாளி வேஷம் போட்டு ஜோக்கர் வேஷம் போட்டு அவளுக்கு சமைச்சு கொடுத்து அவ அசிங்கப்படுத்தி என்னதான் பண்ணாலும் கடைசியில அவ ஒரு வழியா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி முடிச்சிட்டா. சரி இதுதான் லாஸ்ட் டைம். இனிமே இந்த மாதிரிலாம் வேற ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இந்த மாதிரி சீட் மட்டும் எனக்கு பண்ணாது. எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் முடிச்சாங்க. அப்போ பயங்கரமான ஒரு கார் ரேஸ் நடந்தது. அந்த ரேஸ்ல இவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த கப்பை கொண்டு வந்து வர்தினி கிட்ட கொண்டு போய் தியா நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்கேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு கண்டிஷன். நீ ஓட்டுறத பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. இவ்ளோ வேகமா நீ கார் ஓட்டாத. அது நீ ரேஸ்க்குள்ள ஓட்டுறது ஓகே. ஆனா அதே காரை நீ வெளியிலயே அதே ஸ்பீட்ல ஓட்டுற. அது தப்பு. அது உன்னை மட்டும் பாதிக்காது. உனக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்களே பாதிக்கும். இத நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்ல வைக்காத. அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. இவ ஏன்டா கல்யாணம் ஏன்னா நீ எது சொன்னாலுமே கேட்கவே மாட்டேங்கிறா. இப்படிப்பட்டவள நீ கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போற? ஏய் அவ நிஜமாவே என்னை நினைச்சு சந்தோஷப்படுவாடா, பெருமைப்படுவாடா. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நிஜமாவே. ஆனா அத வெளியில காமிச்சுக்க தெரியாது. உன் தங்கச்சிக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடும். ஆனா உண்மைக்குமே அந்த இடத்துல ரதிவர்த்தினி ரொம்பவே சந்தோஷப்படுற. ரதிவர்த்தினிக்கு சந்துருவ நிஜமாவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு வாங்க அடுத்த பாட்டுல பார்க்கலாம். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டியது